திருப்பரங்குன்றம் சைவ மலையா அசைவ மலையா மாத்திட்டதா சொல்றீங்க? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. என்ன நடக்குது? முருகனுக்கான குன்றம், ஸ்ரீகுன்றம். சைவ மலையில் அசையாமலை, அது யாரும் அசைக்க முடியாத மலை. சைவ மலை, அசையாமலை. இந்த மலையை அசைத்து பார்க்கணும்னா யாரும் விடமாட்டோம். அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்துக்கள் எந்த விதத்திலும் அங்க தொழுகை நடத்தினதை எதுவும் சொல்லலை. சகோதரத்துவத்தோட அவங்க மட்டும் இல்லை, இவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அங்க போய் வேறுபாடை ஏற்படுத்தும் ஒரு மனநிலையில ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, பிரியாணி செய்கிறது, ஒரு இடத்துல அந்த நம்பிக்கை இருந்தது என்றால் அதை மதிக்க வேண்டியது நமது கடமை. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. குன்றம், ஸ்ரீகுன்றத்தை சிக்கந்தர் மலையா ஆக்கிடாதுங்க அப்படின்றதான் நம்மளோட வேண்டுகோள். நிச்சயமா சகோதரத்துவத்தை மதிக்கிறேன், நானும் மதிக்கிறேன். இதை அங்கேயும் தொழுகை நடக்குது, இங்கேயும் பூஜை நடக்கிறது, யாரும் எதுவும் சொல்லலை. ஆனா நவாஸ்கனி போன்றவர்கள் போய் அதை அரசியலாக்கி வேறுபாடு கொண்டு வரும் பொழுது நாம் அதை எதிர்க்கிறோம். இல்ல, இத்தனை வருஷம் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த நாட்கள் மட்டும் பேச. இத்தனை வருஷம் இல்லாம ஏன் இப்ப போய் பிரியாணி சாப்பிடுறாங்க? இப்ப போய் ஏன் ஆடு மாலி கோடி வெட்டிட்டு போட்டோ எடுத்து நான் திருப்பரங்குன்றத்துல பிரியாணி சாப்பிடுறேன்னு ஏன் இணையதளத்துல பரவ விடுறாங்க? அப்ப உங்க உணர்வோட இடறாங்களா இல்லையா? உணர்வை இடறும் போது நாம அவங்கள எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும். அவர் என்ன, நவாஸ்கனி என்ன சொல்றாருன்னா, முருகரும் வேணும் சிக்கந்தரும் வேணும், எங்களுக்கான இடம் ஒரு 50 சென்ட் இருக்கு, அதுல கொடிமரம் இருக்கு, நாங்க அங்கதான் நாங்க பூஜை பண்றோம், மலை எங்களுக்கு சொந்தம் நாங்க சொல்லவே கிடையாது. அப்புறம் சிக்கந்தர் மலைன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு அவர் தான் சொன்னார். நேற்று நான் தொலைக்காட்சியில பார்த்தேனே நானு. அதைத்தான் நாங்க சொல்றேன், எங்க உரிமை பறிபோக கூடாது. 1000 ஆண்டுகளாக இருக்கின்ற அந்த திருப்பரங்குன்றத்துல என் அப்பன் முருகன் மட்டும் இல்ல, அங்க சைவமலை சிவன் இருக்காரு, பெருமாள் இருக்காங்க. காலங்காலமா மக்கள் ஏன்னா அங்க ஒரு ஸ்தூபத்துல விளக்கு ஏற்ற முடியலைங்க. ஆக பெரும்பான்மை மக்கள் உணர்வுபூர்வமாக வாழுகின்ற இடத்தில் அவர்களுக்கான உரிமை பறிக்கப்படும் பொழுது ஏன் அதை கேள்வி கேட்க கூடாதுன்றதான் எனது கேள்வி. சில பேர் எல்லாரோட உணர்வுகளையும் நாங்க மதிக்கிறோம், எந்த விதத்திலையும் யாரோட உணர்வையும் நாம இடறவே இல்லை. நிச்சயமா சிக்கந்தர் இல்லைன்னா அவங்க பெரும்பான்மை மக்கள் அவ்வளவு பேர் வர இடத்துல சிக்கந்தர் மலை அந்த தர்கா இருக்கிறத இவ்வளவு நாள் அனுமதித்து கொண்டு தானே இருந்தாங்க. சகோதரத்துவத்தோட தானே அவங்க இணைந்து நடந்து கொண்டு இருந்தாங்க. அரசியல்வாதிகள் பிரிவினை ஏற்படுத்துவது, பெரும்பான்மை மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருப்பது அதை பத்தி கேள்வி கேட்காம சிறுபான்மை மக்களுக்குன்னு உடனே அவங்களும் எங்களுக்கு நாங்க உணர்வோட தான் இருக்கிறோம், ஆனா ஓட்டு வங்கிக்காக அவர்களை பாதுகாப்பதாக நினைத்து கொண்டு பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை இடறுவது எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்றதான் இந்த சிக்கந்தர் மலையோட நாங்கள் எதிர்ப்பது. எங்களது ஸ்ரீகுன்றம் என்பது எங்களது உரிமை என்பதை நாங்கள் சொல்கிறோம்.